3வது டேம் யாரு கட்டுனாங்க? எந்த பீரியட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸா வந்த 2 டேம்ல வந்து ஒண்ணு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. ஸோ 2 பேரோட பாயிண்ட்ஸும் சமம் ஆயிடுச்சு. 3வது டேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆழியார். இது வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்ல இருக்கு. இதோட லென்த் மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 3200 மீட்டர் வந்து லென்த்து. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 44 மீட்டர். மத்த ப்ரீவியஸா 2 டேம காட்டிலும் இது வந்து லென்த் அண்ட் ஹைட் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த டேமை வந்து யாரு எப்போ கட்டினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீஷன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 அஃபிஷியல் ரெக்கார்டில் இருக்கு. ஸோ இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1959. ஸோ 59ல இனாக்ரேஷன் வந்து 62ல முடிஞ்சிருக்கு. இது யார் அந்த டைமில் பவரில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜ் அவர்கள். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்குது. ஸோ அவங்க வந்து இந்த டேமை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 3வது டேமோட பாயிண்ட் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இயர் வந்து, அதாவது இனாக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராஜெக்டில் சில வேலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கம்ப்ளீஷன் ஆனது 1969ல் முடிஞ்சிருக்கு. அதை திரு கருணாநிதி அவர்கள், அதாவது டிஎம்கே லீடர் கருணாநிதி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீஷன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பெருமை எல்லாமே ஐஎன்சியை தான் சேரும்.